بعض من المسلمين يشاركون المسيحيين في عيد الميلاد أو الكريسماس كما يسمونه ويرجو التوجيه. ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது. நமது ஒரு சகோதரர் சில முஸ்லிம்களை பார்க்கிறார். அவர்கள் கிறிஸ்துவர்களோடு அவர்களுடைய கிறிஸ்துமஸ் விழாக்களில் கலந்து கொள்கிறார். இது குறித்து தாங்கள் அவருக்கு கூறக்கூடிய அறிவுரை என்ன? ولا للمسلمة مشاركة النصارى أو اليهود أو غيرهم من الكفرة في أعيادهم، فيجب ترك ذلك. ஷேக் அவர்கள் பதில் கூறுகிறார்கள், முஸ்லிமான ஆணுக்கும் முஸ்லிமான பெண்ணுக்கும் கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இன்னும் இவர்கள் அல்லாத இறை மறுப்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய திருநாட்களில் பெருநாட்களில் கொண்டாடுவது, அவர்களோடு சேர்ந்து இந்த பெருநாட்களை கொண்டாடுவது கூடாது. மாறாக இதை விடுவது அவர் மீது கட்டாயமாகும். والرسول صلى الله عليه وسلم حذرنا من مشابهتهم تخلق بأخلاقهم. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் வேறொரு கூட்டத்திற்கு ஒப்பான ஒரு செயலை செய்வாரோ அவர் அந்த கூட்டத்தையே சேர்ந்தவர். ஆகவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எச்சரித்திருப்பது என்னவென்றால், நாம் அவர்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது, அவர்களுடைய குணங்களை அவர்களுடைய செயல்களை நாம் கையாளக்கூடாது என்று. ஆகவே மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் இது விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து இவற்றிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். மேலும் இது போன்ற பெருநாட்களை, இது போன்ற விழாக்களை அவர்கள் செய்வதற்கு எந்த விதத்திலும் இவர் துணை போகக்கூடாது. காரணம் என்னவென்றால் இவையெல்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு முரணான பண்டிகைகளாகும். அல்லாஹுடைய எதிரிகளாக இருப்பவர்கள் இதை கொண்டாடுகின்றார்கள். ஆகவே மூமின்கள் இவற்றில் பங்கெடுப்பதும் இவற்றில் உதவி செய்வதும் இவற்றில் ஒத்துழைப்பு செய்வதும் அறவே கூடாது. அது எந்த விதத்திலும் சரி, இந்த நாளை முன்னிட்டு டீ பரிமாறுவதோ, காஃபி பரிமாறுவதோ, அல்லது வேறு எந்த விதமான பொருட்களை, பாத்திரங்களை பரிமாறிக்கொள்வதோ, எந்த விதத்திலும் பங்களிப்பு செய்வது, ஒத்துழைப்பு செய்வது கூடாது. மேலும் அல்லாஹு தஆலா கூறுகிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நீங்கள் நன்மையான இறையச்சமிக்க காரியங்களில் ஒருவருக்கு ஒத்துழைப்பாக உதவியாக இருங்கள், பாவமான வரம்பு மீறக்கூடிய காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள். ஆகவே காபிர்களோடு அவர்களுடைய பண்டிகைகளிலே கூட்டாகுவது பாவத்திற்கும் வரவு மீறுவதற்கும் துணை போகக்கூடிய வகையை சேர்ந்ததாகும். ஆகவே முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் எல்லோர் மீதும் கடமை என்னவெனில் இது போன்ற பண்டிகைகளில் பங்கெடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஒரு புத்திசாலி மக்கள் செய்யக்கூடிய செயல்களை வைத்து ஏமாந்து விடக்கூடாது. மாறாக அவர் மீது கடமை என்னவென்றால் அல்லாஹுடைய மார்க்கத்தை அவர் பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய மார்க்கம் எதை கொண்டு வந்ததோ அதை அவர் பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய கட்டளைக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க கூடாது. அதிகமான மக்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை பொருட்படுத்துவது கிடையாது. அல்லாஹு தஆலா தனது மகத்தான வேதம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், வஇன் துத்தி' அக்ஸர மன் ஃபில் அர்தி யுதில்லூக அன் சபீலில்லாஹ். இந்த பூமியில் வாழ்கின்ற மனிதர்களில் அதிகமான மக்களின் பேச்சை நபியை நீங்கள் கேட்டு நடந்தால் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலிருந்து உங்களை வழிகெடுத்து விடுவார்கள். சூரத்துல் அன்ஆம் 116வது வசனம். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வமா அக்ஸருன் நாஸி வலவ் ஹரஸ்த பிமுமினீன். மக்களில் அதிகமானவர்கள் மூமின்களாக இருக்க மாட்டார்கள், அதற்கு நீர் பேராசைப்பட்டாலும் சரியே. சூரா யூசுப் 103வது வசனம். ஆகவே அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு முரணான பண்டிகைகள், அவற்றை நாம் கையாளுவது, அவற்றை நாம் எடுத்துச் செய்வது, அவற்றிலே நாம் துணை போகுவது அறவே கூடாது. மக்கள் அதை செய்தாலும் சரியே. والمؤمن يزن أفعاله وأقواله ويزن أفعال الناس وأقوال الناس
بالكتاب والسنة، بكتاب الله وسنة رسوله عليه الصلاة والسلام. மூமின்கள் தங்களுடைய செயல்களை, தங்களுடைய சொல்களை, இன்னும் மக்களுடைய செயல்களை வேதத்தை கொண்டும் சுன்னாவை கொண்டும் அளவிட வேண்டும், மதிப்பிட வேண்டும். அதாவது அல்லாஹுடைய வேதத்தை கொண்டும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை கொண்டும் தன்னுடைய சொல் செயலையும் மக்களின் செயலையும் நிறுக்க வேண்டும். எந்த சொல் செயல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் ஒத்திருக்கிறதோ அல்லது அவற்றில் இரண்டில் ஒன்றுக்கு ஒத்திருக்கிறதோ அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுந்தது. மக்கள் அதை விட்டிருந்தாலும் சரியே, மக்களுடைய சொல் செயல்களில் எது குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் அல்லது இரண்டில் ஒன்றுக்கு முரண்பட்டதாக இருக்கின்றதோ அது மறுக்கப்பட வேண்டியது, விடப்பட வேண்டியது. மக்கள் அதை செய்தாலும் சரியே. அல்லாஹு தஆலா அனைவருக்கும் நல் வழியையும் நேர் வழியையும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.